இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம்னா பச்சை பட்டாணியும் மட்டனோட கீமாவும் வச்சு மட்டன் கீமா ப்ளஸ் பட்டாணி போட்டு எப்படி கீமா கறி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அதிகமாக ஒன்றும் இல்லை, இதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ப்ளஸ் மசாலா வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், இது 3 வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், வாங்க போவோம். இப்போ வெங்காயத்தை நம்ம ஃபைனாக ஃபஸ்ட்டு இதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிப்போம், ஃபைனாக சாப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம் வெங்காயத்தை. இப்போ தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி லைனை போட்டுட்டு சேம் அதேமாரி எப்படி வெங்காயம் கட் பண்ணுமோ அதேமாரி இது தக்காளியும் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். இப்போ பச்சை மிளகாயும் அதேமாரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான் பண்ணியாச்சு. கடாயை வச்சுட்டு கடாய்க்கு இதுக்கு தேவையான ஆயிலை விட்டுப்போம். ஸோ ஆயில் விட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் என்னென்ன போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிட்டோம், ஆனியன் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிப்போம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு. ஸோ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பாக்கி என்னென்ன போடுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வீடியோ கண்டினியூ ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். இஞ்சி பூண்டை வச்சுட்டு இதுக்கு பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டோடது. ஸோ இப்போ அது கூட டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா டொமேட்டோ வந்துட்டு மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துப்போம். டொமேட்டோ வந்துட்டு குக்காய் வந்துடுச்சு. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளை போட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ இது வந்துட்டு அதிகம் குக் பண்ணல, ஒரு 1 மினிட் விட்டாலே போதும், பச்சை வாசனை போயிடும். பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ மட்டனோட கீமா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். மட்டன் கீமா வந்துட்டு சீக்கிரம் குக் ஆகிடும், ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா மட்டன் கீமா இன்னும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக தண்ணியை ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு அடுத்தது என்ன ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ பச்சை பட்டாணிக்கு 2-3 அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு போட்டு கூடியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸோ
இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம விட்ட வாட்டரும் ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிளேட்டுக்கு மாற்றிப்போம். அவ்வளோதான், நம்மளோட மட்டர் கீமா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க 4 பேர்த்துக்கு. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.